லங்கா ஊடக நேயர்களுக்கு வணக்கம். அமெரிக்க கடற்படை தாக்குதலில் இந்திய மாலுமிகள் பலி. ஓமன் அருகே இந்த கப்பல்கள் குறிவைக்கப்பட்டது ஏன்? ஓமன் கடற்கரைக்கு அப்பால் புதன்கிழமை அன்று செடபெல்லோ என்ற எண்ணெய் கப்பல் மீது அமெரிக்க கடற்படை தாக்குதல் நடத்தியதில் 2 இந்திய மாலுமிகள் கொல்லப்பட்டனர். மற்றொருவரை இன்னமும் காணவில்லை. ஃபோவர்ட் சிவன் யூனியன் ஆஃப் இந்தியாவின் பொதுச் செயலாளர் மனோஜ் யாதவ் கூறுகையில், உயிரிழந்தவர்கள் டெக்கடேட் ஆதித்ய சர்மா மற்றும் என்ஜின் ஃபிட்டர் சிவானந்த சௌசாரியா என அடையாளம் காணப்பட்டுள்ளனர் என்றார். தலைமை பொறியியலாளர் பட்னாலா சுரேஷை இன்னமும் காணவில்லை. இந்திய அரசு இதற்கு முன்பு இவர்கள் 3 பேரையும் காணவில்லை என்று தெரிவித்திருந்தது. இந்தியாவின் வெளியுறவு அமைச்சகம் இந்த தாக்குதலை கண்டித்துள்ளது. ஆனால் அதன் அறிக்கையில் அமெரிக்காவின் பெயரை அது குறிப்பிடவில்லை. இருப்பினும் திங்கட்கிழமை அன்று பலாவு நாட்டுக்கொடியுடன் சென்ற MD மேரிவெக்ஸ் என்ற எண்ணெய் கப்பல் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலைப் போலல்லாமல் புதன்கிழமை நடந்த தாக்குதலை இந்தியா வெளிப்படையாக கண்டித்தது. இந்தியாவிற்கான அமெரிக்க தூதர் செர்ஜியோ கோர் கஜகஸ்தான் நாட்டிற்கு பயணம் மேற்கொண்டிருந்ததால் அமெரிக்க தூதரகத்தின் செயல் தலைவர் நேரில் வரவழைக்கப்பட்டார். மேரிவெக்ஸ் கப்பலில் இருந்த இந்திய மாலுமிகள் ஓமன் நாட்டு இராணுவத்தினரால் மீட்கப்பட்டனர். ஓமன் நாட்டின் மீது ஏற்கனவே அமெரிக்கா பொருளாதார தடைகளை விதித்துள்ளது. அமெரிக்க இராணுவத்தால் ஏவப்பட்ட துல்லியமான வெடிபொருளால் தாக்கப்பட்ட செடபெல்லோ கப்பலில் இருந்த 21 இந்திய மாலுமிகள் மீட்கப்பட்டுள்ளனர். பல்லாவு நாட்டு கொடியுடன் சென்ற செடபெல்லோ என்ற அந்த எண்ணெய் கப்பலில் ஈரானிலிருந்து எண்ணெயை கொண்டு சென்றபோது கடல்வழி முற்றுகையை மீறியதாக அமெரிக்க மத்திய கட்டளை தலைமையகம் குற்றம் சாட்டியுள்ளது. அமெரிக்க படைகளின் தொடர்ச்சியான எச்சரிக்கைகளையும் மீறி கப்பல் ஊழியர்கள் அவற்றை புறக்கணித்தனர் என்று அமெரிக்க மத்திய கட்டளை தலைமையகம் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இதனையடுத்து அமெரிக்க விமானம் ஒன்று கப்பலின் என்ஜினை இலக்காக கொண்டு துல்லியமான ஆயுத தாக்குதலை நடத்தியது. அமெரிக்க இராணுவத்தின் இந்த நடவடிக்கை வீடியோவையும் வெளியிட்டுள்ளது. குறிப்பாக இந்த தாக்குதலில் இந்திய மாலுமிகள் உயிரிழந்திருப்பதால் இந்த சம்பவம் வளைகுடா பிராந்தியத்தில் நடந்து வரும் மோதல்கள் மற்றும் கடல்சார் வர்த்தக பாதைகளின் பாதுகாப்பு குறித்து மீண்டும் கடுமையான கேள்விகளை எழுப்பியுள்ளது. செடபெல்லோ எண்ணெய் கப்பலின் மீதான தாக்குதலை தொடர்ந்து இந்தியா அமெரிக்காவிடம் தனது கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்துள்ளது. புதுடெல்லியில் உள்ள அமெரிக்க தூதரகத்தின் துணை தூதரக தலைவர் ஜேம்ஸ் மீக்ஸ் இந்திய அரசு நேரில் வரவழைத்தது. இந்த சம்பவத்திற்கு தனது கண்டனத்தையும் பதிவு செய்துள்ளது. ஓமன் கடற்கரைக்கு அப்பால் மற்றொரு எண்ணெய் டேங்கர் கப்பலான மேரிவெக்ஸ் கப்பலை அமெரிக்க படைகள் இலக்கு வைத்து தாக்கிய 2 நாட்களிலேயே இந்த தாக்குதல் நடந்துள்ளது. அந்த மேரிவெக்ஸ் கப்பலில் இருந்து 24 இந்திய மாலுமிகள் மீட்கப்பட்டனர். புதன்கிழமை நடந்த இந்த சம்பவத்தை கண்டித்துள்ள இந்திய வெளியுறவு அமைச்சகம், ஓமனில் உள்ள இந்திய தூதரகம் நிலைமையை தொடர்ந்து கண்காணித்து வருகிறது. மேலும் தேடுதல் மற்றும் மீட்பு பணிகளுக்காக ஓமான் அதிகாரிகளுடன் தீவிரமாக ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருகிறது என்று தெரிவித்துள்ளது. கடல்சார் உளவுத்துறை இணையதளமான லாய்ஸ்ட்விஸ் தகவலின்படி செடபெல்லோ கப்பல் சமீபத்திய நாட்களில் ஓமானின் துக் துறைமுகத்திற்கு அருகே நிறுத்தப்பட்டிருந்த பல கப்பல்களில் ஒன்றாகும். மேலும் இது அமெரிக்க கடற்படையின் கண்காணிப்பில் இருந்ததாக கூறப்படுகிறது. முன்னதாக யுனைடெட் கிங்டம் கடல்சார் வர்த்தக நடவடிக்கைகள் அமைப்பு விடுத்த எச்சரிக்கையில், ஓமானின் சோகர் நகருக்கு வடகிழக்கே சுமார் 20 கடல் மைல் தொலைவில் ஒரு டேங்கர் கப்பலின் என்ஜின் அறையில் தீ விபத்து ஏற்பட்டதாகவும் கப்பல் ஊழியர்களை வெளியேற்றுவதற்கு உள்ளூர் அதிகாரிகளின் உதவி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அந்த எச்சரிக்கையின்படி கப்பலில் இருந்த ஒரு நபர் உயிரிழந்தார் மற்றும் 2 காணாமல் போனதாக தெரிவிக்கப்பட்டது. இப்பிராந்தியத்தில் வர்த்தக கப்பல்களின் மீது தொடர்ந்தும் நடத்தப்படும் தாக்குதல்கள் மிகுந்த கவலைக்குரிய விடயம் என்று இந்தியாவின் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்தது. இப்பிராந்தியத்தில் வர்த்தக கப்பல்கள் மற்றும் சிவிலியன் உட்கட்டமைப்புகளை இலக்கு வைப்பது நிறுத்தப்பட வேண்டும் என்றும், சர்வதேச சட்டத்தின்படி கடல்சார் பாதைகள் வழியாக தடையற்ற மற்றும் சுதந்திரமான கப்பல் போக்குவரத்து விரைவில் மீட்டெடுக்கப்பட வேண்டும் என்றும் இந்தியா வலியுறுத்தியுள்ளது. கப்பல் கண்காணிப்பு இணையதளங்களின்படி செடபெல்லோ கப்பல் இதற்கு முன்பு சீனாவிற்கு சென்றுள்ளது. இக்கப்பல் மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் 2 முறை சீனாவிற்கு சென்றிருந்தது. ஏப்ரல் மாத இறுதியில் இருந்து மே மாத தொடக்கம் வரை லியான்லுங்காங் துறைமுகத்தில் சரக்குகளை இறக்கிய இக்கப்பல் மே 12 அன்று சிங்கப்பூரிலிருந்து புறப்பட்டது. ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல் போக்குவரத்து மீதான கட்டுப்பாடுகளையும் கண்காணிப்பையும் ஈரான் தீவிரப்படுத்தியதை தொடர்ந்து ஏப்ரல் 13 அன்று அமெரிக்கா ஈரான் துறைமுகங்களுக்கு எதிரான கடல் வழி முற்றுகையை தொடங்கியது. இந்த சம்பவம் வளைகுடா பிராந்தியத்தில் அதிகரித்து வரும் இராணுவ பதட்டங்கள், கடல்சார் வர்த்தகத்தின் பாதுகாப்பு மற்றும் வெளிநாட்டு மோதல்களில் சிக்கிக்கொள்ளும் இந்திய மாலுமிகளின் பாதுகாப்பு குறித்து புதிய கவலைகளை எழுப்பியுள்ளது. இதற்கிடையில் ஈரானுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான பதட்டம் தணிவதற்கான எந்த ஒரு அறிகுறியும் தென்படவில்லை. அமெரிக்கா ஈரான் மீது மற்றொரு தாக்குதலை நடத்தியுள்ளது. அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட ஈரான் மிக நீண்ட காலம் எடுத்துக்கொள்வதாகவும் அமெரிக்காவை ஏமாற்ற முற்படுவதாகவும் ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். பிப்ரவரி 28 அன்று அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது இராணுவ தாக்குதல்களை தொடங்கி ஈரானின் அதிஉயர் தலைவரை கொன்றபோது இந்த போர் தொடங்கியது. இதற்கு பதிலடியாக ஈரான், இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் நட்பு நாடுகளான வளைகுடா நாடுகள் மீது ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியது.
இந்த மோதலானது விரைவில் பிராந்தியம் முழுவதும் வேகமாக பரவியது. மேலும் மார்ச் மாதத்தில் லெபனானும் இதனால் பாதிக்கப்பட்டது. ஏப்ரல் மாதத்தில் அமெரிக்காவும் ஈரானும் போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டன. இது ஆரம்பத்தில் 2 வாரங்களுக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டது. இருப்பினும் தொடர்ச்சியான பரஸ்பர குற்றச்சாட்டுகள், புதிய தாக்குதல்கள் மற்றும் அதிகரித்து வரும் அவநம்பிக்கை ஆகியவை இந்த போர் நிறுத்தத்தை மிகவும் பலவீனமானதாக ஆக்கியுள்ளது. இது இப்பிராந்தியத்தில் ஒரு பெரிய இராணுவ மோதல் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகளை அதிகரித்துள்ளது. ஓமனின் ஷினாஸ் துறைமுகத்தில் கப்பல் ஒன்றின் மீது நடத்தப்பட்ட சமீபத்திய தாக்குதல் குறித்து ஓமானில் உள்ள இந்திய தூதரகம் தகவல் தெரிவித்துள்ளது. இந்திய தூதரகம் எக்ஸ் தளத்தில் வெளியிடப்பட்ட பதிவில் ஓமானில் உள்ள ஷினாஸ் துறைமுகத்திற்கு அருகில் இன்று ஒரு கப்பல் தொடர்பான அசம்பாவிதம் நடந்துள்ளதாக எங்களுக்கு தெரிய வந்துள்ளது. நாங்கள் நிலைமையை உன்னிப்பாக கண்காணித்து வருகிறோம். மேலும் கூடுதல் தகவல்களை பெறுவதற்காக உள்ளூர் அதிகாரிகளுடன் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருகிறோம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. முன்னதாக கடந்த புதன்கிழமையன்றும் இதே பகுதியில் இந்திய எண்ணெய் கப்பல் ஒன்று தாக்கப்பட்டிருந்தது. ஓமன் வளைகுடாவில் எண்ணெய் கப்பல் ஒன்றின் மீது அமெரிக்க இராணுவம் தாக்குதல் நடத்தியதற்கு பிறகு காணாமல் போன 3 இந்திய மாலுமிகளின் உடல்கள் கண்டெடுக்கப்பட்டது என்றும் துறைமுகங்கள், கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழிகள் துறை அமைச்சர் சர்பானந்த சோனாவால் வியாழக்கிழமை அன்று தெரிவிக்கப்பட்டது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து இந்தியாவில் உள்ள அமெரிக்க தூதரகத்தின் துணைத் தலைவரை வரவழைத்து இந்த தாக்குதல் குறித்து தனது கடும் எதிர்ப்பை பதிவு செய்துள்ளது. சுவிட்சர்லாந்தில் வீடு வாங்க போறீங்க, இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு அங்கே வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகளில் முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது, விற்கிறது, இது சம்மந்தமாக உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்தில் வீட்டோட வட்டி விகிதத்தில் நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்கள் ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்போவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்தில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காம ஸ்கிரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். சுவிட்சர்லாந்தில் நீங்கள் வீடு வாங்கணும், இல்லை வீடு விற்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தால் மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951464228. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.